Radial gradient in CS. Syntax for radial gradient function. Background image இது ஒரு CSS property. இந்த ப்ராப்பர்ட்டியில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரேடியல் கிராடியன்ட். ஃபங்க்ஷனுடைய நேம் ரேடியல் ஹைஃபன் கிராடியன்ட். ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ். இந்த பேராந்தசிஸ்குள்ளே சில பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு பேராமீட்டருக்கு அப்புறம் கமா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஷேப், ஸ்பேஸ், சைஸ், ஸ்பேஸ், அட், ஸ்பேஸ், பொசிஷன். ஸோ கமா. செகண்டு கலர் ஸ்டாப் 1, கமா கலர் ஸ்டாப் 2. ஸோ கலர் ஸ்டாப் 1ன்றது ஸ்டார்ட் கலர், கலர் ஸ்டாப் 2 அப்படின்றது எண்டு கலர். ஸோ மினிமம் 2 கலர்ஸ் வந்து கொடுக்கணும், மேக்ஸிமம் 2 ஆர் மோர் கலர்ஸ் வந்து கலர் ஸ்டாப் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். பேராமீட்டர்ஸ் அண்ட் அதனுடைய வேல்யூஸ். ஷேப் பேராமீட்டர், ஷேப் ஆஃப் த கிராடியன்ட்ஸ் எண்டிங் ஷேப் அப்படின்னா ரேடியல் கிராடியன்ட் இதனுடைய டிரான்சிஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர்லேருந்து ஒரு கலர் இன்னொரு கலருக்கு ஸ்ப்ரெட் ஆகி மெர்ஜ் ஆகும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஷேப் சர்க்கிள்னு கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஸ்ப்ரெட் ஆகும். எலிப்ஸ் கொடுத்தா நீள்வட்டமாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் சர்க்கிளோ எலிப்ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் ஒரு வேல்யூ கொடுக்கலைன்னா எலிப்ஸ் நீள்வட்டமாக டிஃபால்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். சைஸ் பேராமீட்டர் 2 types, explicit, implicit. எக்ஸ்பிளிசிட் சைஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சைஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு பிக்சல், பர்சன்டேஜ், EM 3 மெஷர்மெண்ட் யூனிட்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளிசிட் சைஸ் இந்த டைப்பில் சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் அளவு கொடுக்கணும், எலிப்ஸ்னால் 2 ரேடியஸ் அளவு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10 பிக்சல் ஸ்பேஸ் சர்க்கிள். இதோடைய மீனிங் சர்க்குலர் ஷேப்பில் கிராடியன்ட் கிரியேட் ஆகும். சென்டர்லேருந்து 10 பிக்சல் ரேடியஸ் அளவுக்கு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். சர்க்கிள் சென்டர்லேருந்து எந்த இடத்துல எண்ட் ஆகணும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த 10 பிக்சல் சைஸு. செகண்ட் எக்ஸாம்பிள் 2EM ஸ்பேஸ் 4EM ஸ்பேஸ் எலிப்ஸ். எலிப்டிக்கலுக்கு 2 டைமென்ஷன், ஹரிசாண்டல், வெர்டிக்கல். ஸோ ஹரிசாண்டலுடைய வேல்யூ 2EM, வெர்டிக்கலுடைய வேல்யூ 4EM. 2EM EM அப்படின்றது என்னென்னா கரண்ட் வேல்யூலேருந்து 2 டைம்ஸ், 4EMனா கரண்ட் வேல்யூலேருந்து 4 டைம்ஸ். அப்போது 2EM அப்படின்றது சென்டர் பொசிஷன்ல இருந்து 2 டைம்ஸ் வந்து ஹரிசாண்டலாக டிரான்சிஷன் வந்து போய் அந்த இடத்துல வந்து அந்த ஷேப் வந்து முடிஞ்சிரும் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி சென்டர்ல இருந்து 4 டைம்ஸ் வெர்டிக்கலாக டிரான்சிஷன் ஆகி அந்த இடத்துல எலிப்டிக்கல் ஷேப் முடிஞ்சிடணும் அப்படின்றதான். செகண்ட் டைப் இம்ப்ளிசிட் சைஸ். எக்ஸ்பிளிசிட் சைஸில் வந்து டைரெக்டாக மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி அளவை கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சில 4 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்தஸ்ட் கார்னர் இதுதான் டிஃபால்ட் சைஸு. நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா இதுதான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். க்ளோசஸ்ட் கார்னர், அதுக்கப்புறம் க்ளோசஸ்ட் சைடு, ஃபார்தஸ்ட் சைடு. ஓகேவா? இப்போது ஒரு டிவிஷன் டேக் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த பாக்ஸ்க்கு உள்ளே தான் நம்ம கிராடியண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 பக்கம் இருக்கும், அது மாதிரி 4 கார்னர் வந்து இருக்கும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார்தஸ்ட் கார்னர் அட் 60%, 30%. ஸோ இதில் ஷேப் கொடுக்கவே இல்லை. அப்போ டிஃபால்ட்டாக என்ன ஷேப் கிரியேட் ஆகும்? எலிப்டிக்கல் ஷேப், நீள்வட்டத்தில் தான் அந்த ஷேப் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஷேப் சென்டர் பாயிண்ட் வந்து கிரியேட். அப்போ சென்டர்ன்றது எதை குறிக்கும்னா இந்த 60-30 வெர்டிக்கல் ஹரிசாண்டல் வேல்யூ மீட் பண்ணுற இடம் தான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டு. அந்த இடத்துலேருந்து ஃபார்தஸ்ட் அப்படின்றது தொலைவில் உள்ள கார்னர். எந்த கார்னர் வந்து சென்டர்லேருந்து தொலைவில் இருக்கோ அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த டிரான்சிஷன், அந்த கிராடியேட்டோட டிரான்சிஷன் அளவு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை மீட் பண்ண உடனே, இந்த கார்னரை மீட் பண்ண உடனே எண்ட் ஆகிடும். இதனுடைய மீனிங். செகண்ட் கீவேர்ட் வந்து க்ளோசஸ்ட் கார்னர். க்ளோசஸ்ட்னா எந்த கார்னர் வந்து சென்டருக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே வரையும் வந்து போய் அந்த கார்னரை மீட் பண்ண உடனே கிராடியன்ட்டுடைய டிரான்சிஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அடுத்தது க்ளோசஸ்ட் சைடு. சென்டர்லேருந்து எந்த பக்கம் க்ளோசஸ்ட் பக்கமோ, இங்கே எலிப்டிக்கல் ஷேப்னும் போது 2 டைமென்ஷனை அது மீட் பண்ணோம், ஹரிசாண்டலாகவும் அண்ட் வெர்டிக்கல். 2 சைட்லையுமே எது க்ளோசஸ்ட் சைடோ அந்த இடத்துல போய் மீட் பண்ணி எண்ட் ஆகும் ஷேப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்தஸ்ட் சைடு. சென்டர்லேருந்து எந்த பக்கம் வந்து அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் 2க்கும் தொலைவாக இருக்கோ அந்த பக்கத்தை மீட் பண்ணி அந்த ஷேப்போடைய டிரான்சிஷன் எண்ட் ஆகும். இம்ப்ளிசிட் சைஸ்லேயே ஷேப் சர்க்கிள் நம்ம டிஃபைன் பண்ணும் பொழுது
அந்த டைமென்ஷன் ஒன்று தான் எடுத்துக்கும். அப்போ farthest சைடுனா சென்டர்லேருந்து எந்த ஒரு பக்கம் தொலைவாக இருக்கோ அந்த பக்கத்தில் போயிட்டு மீட் பண்ணி ஷேப் எண்ட் ஆகும். இதே க்ளோசஸ்ட் சைடுனா சென்டர்லேருந்து எந்த ஒரு பக்கம் வந்து க்ளோசஸ்டாக இருக்கோ அந்த பக்கத்தை மீட் பண்ணி எண்ட் ஆகும். அதே மாதிரி farthest கார்னர் இதுக்கு பதிலாக நீங்கள் கவர் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். க்ளோசஸ்ட் சைடு இதுக்கு பதிலாக கண்டைன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பேராமீட்டர் பொசிஷன். ஸோ இது எதை குறிக்குதுன்னா கிராடியன்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட்டை குறிக்குது. அதாவது அட்டு சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் பொசிஷன் வேல்யூ கொடுக்கணும். ஸோ யூனிட்ஸ் வேல்யூ பிக்சல், EM, பர்சன்டேஜ் இந்த மூணில் ஏதாவது யூஸ் பண்ணி அந்த வேல்யூ செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீவேர்ட்ஸ் லெஃப்ட்டு, பாட்டம், ரைட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எதுவுமே கொடுக்கலன்னா சென்டர் அப்படின்றதான் டிஃபால்ட்டு. சர்க்கிள் ஸ்பேஸ், அட் ஸ்பேஸ், லெஃப்ட் ஸ்பேஸ், டாப், லெஃப்ட் அண்ட் டாப் இந்த ரெண்டு கீவேர்டுமே சென்டர் பாயிண்ட் எங்கே அப்படின்றத குறிக்குது. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய லெஃப்ட் கார்னர் தான் கிராடியன்ட்டோடைய சென்டர் பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகும். செகண்டு சர்க்கிள் ஸ்பேஸ், அட் ஸ்பேஸ் 20%, ஸ்பேஸ் 70%. இப்படி மீனிங் என்னென்னா 20% வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், 70% வெர்டிக்கலாக மூவ் ஆகும். இந்த ரெண்டுமே மீட் பண்ணுற இடம் தான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் கிராடியன்ட். சர்க்கிள் ஸ்பேஸ், அட் ஸ்பேஸ் 0%. ஸோ 0% கொடுக்கும் பொழுது இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸுக்கு லெஃப்ட் சைடு அப்படியே எட்ஜுக்கு போய் அங்கேருந்து வேர்ட்டிக்கலாக மூவ் ஆகும், சென்டருக்கு போய் ஸ்டாப் ஆகிடும். அந்த இடத்துல இருந்து சென்டர் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிராடியண்ட்டை க்ரியேட் பண்ணோம். செகண்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹரிசாண்டல் வேல்யூ கொடுக்குறீங்க, ஒரு வெர்டிக்கல் வேல்யூ கொடுக்கல. எக்ஸாம்பிள் சர்க்கிள் அட்டு 40% கொடுத்தீங்கன்னா இப்போ வெர்டிக்கல் வேல்யூ கொடுக்கல, அப்போ அதை 50%ஆக எடுத்துக்கும். இப்போ ஹரிசாண்டல் வேல்யூம் கொடுக்கல, வெர்டிக்கல் வேல்யூம் கொடுக்கல, வெறும் சர்க்கிள் மட்டும் கொடுக்குறீங்கன்னா ரெண்டுமே 50% 50% எடுத்துக்கும். இல்லைன்னா சென்டர் அந்த மாதிரி எடுத்துக்கும். கலர் ஸ்டாப் பேராமீட்டர். ஸோ மினிமம் 2 கலர், மேக்ஸிமம் 4 கலர்ஸ் கொடுக்கலாம். கலருடைய நேம் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை RGB கலர்ஸ் ஆர் ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது சின்னதாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஃப் டேக் இதுக்கு தான் நம்ம CSS ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் இமேஜ் இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ளே கோலன் வச்சு ரேடியல் கிராடியன்ட் ஃபங்க்ஷன். இப்போது நான் ரெட், க்ரீன் இந்த ரெண்டு கலர் மட்டும் கொடுத்துட்டேன். அப்போ இது எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னா டிஃபால்ட்டாக ஷேப்பை எலிப்டிக்கலாக எடுத்துக்கும். அது மாதிரி எண்ட் ஆகக்கூடிய அந்த இடத்த வந்து farthest கார்னராக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அதை சென்டராக எடுத்துக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் ரெட் ஸ்பேஸ் 30%. இதோட மீனிங் சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெட் கலர் ஸ்டார்ட் ஆகும், அங்கேருந்து 30% வந்து ரெட் கலர் மட்டுமே இருக்கும். 30% முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரெட் கலருடைய டிரான்சிஷன் வந்து ஆரம்பிக்கும். கலர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது எப்படி? ஃபஸ்ட்டு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு பாடி டேக்குள்ளே டிவ் டேக் ஓப்பன் பண்ணி டிவ் டேக்குள்ளே கிளாஸ் நேம், கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் டபுள் கொட்டேஷனில் ஆர்ஜின்ற நேமை CSS ஃபைல் ஓப்பன் பண்ணி .orgன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ். இந்த டிவ் டேக் இருக்கு இல்லையா, அந்த டேகுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் RGB 5,5,5 கொடுத்துட்டு ஹைட்டு வித்து செட் பண்ணிக்கணும். ஹைட்டு 500 பிக்சல், வித்து 100 பிக்சல். ஓகே, இப்போது அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அதில் எல்லோ கலரும் க்ரீன் கலரையும் நம்ம வந்து இமேஜாக க்ரியேட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் கோலன் ரேடியல் கிராடியன்ட் ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே எல்லோ கலர் ஃபஸ்ட்டு கொடுத்துக்க போகிறோம். ஸோ க்ளோசஸ்ட் சைடு ஸ்பேஸ் அட் ஸ்பேஸ் சென்டர் பொசிஷன் ஆஃப் எல்லோ கலர் 25% 25% அதுதான் சென்டர் பொசிஷன். RGB கலர் வந்து 210 240 17 எல்லோ கலர். ஸோ அதே மாதிரி 0,0,0ன்றதும் செகண்ட் கலர். அதுக்கப்புறம் ரேடியல் கிராடியன்ட் க்ளோசஸ்ட் சைடு அட்டு 75 75 இது ஒரு சென்டர் பொசிஷன். செகண்ட் கலர் க்ரீன் ஹேஸ் 44FF06ன்றது க்ரீன் கலர். ஓகேவா? இப்போ ஒரு இமேஜை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதில் எல்லோருக்கு க்ரீன் இருக்குது. இந்த இமேஜை நீங்கள் மல்டிபிள் இமேஜை மாற்றணும். அதுக்கு தான் பேக்ரவுண்ட் சைஸ் கோலன் 50 பிக்சல் 50 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்போனா இந்த பெரிய இமேஜ் 50 பிக்சல் ஹைட்டு 50 பிக்சல் வித்துக்கு வந்து சின்னதாயிரும். அப்புறம் என்ன ஆகும்னா இந்த டிவிஷனை ஃபில் பண்ணுறதுக்காக அது மல்டிபிள் இமேஜாக க்ரியேட் ஆகும். அதுதான் உங்களுக்கு கலர் பேட்டர்ன்ஸாக வந்து ஒரே மாதிரி வெப் பேஜில் வந்து ஜென்ரேட்